ஹாய், நான் உங்களில் ஒருத்தி பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான வெஜிடபிள் சாண்ட்விச்சுங்க. வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் கடையில் வாங்கலாமா இல்லை வீட்டிலேயே செய்யலாமான்னு யோசிங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கடையில் வாங்குற மாதிரியே இருந்துச்சுங்க. வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான காய்கறி வெங்காயம், தக்காளி, முட்டைக்கோஸ், கேரட்டுங்க, அப்புறம் கார்னு, வெள்ளரிக்காங்க. இவ்வளோ தான் நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. இதை நல்லா எல்லாமே ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா போட்டு மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் மயனேஸ் இருக்குல்லங்க, அதை ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மயனேஸ் இல்லை எங்கள் வீட்டில், இது இல்லை நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கவலையே படாதீங்கங்க. இருக்கவே இருக்குது நமக்கான லோ பட்ஜெட்டுங்க. தயிரில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் கொஞ்சோண்டு மிளகாத்தூளும் கலந்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் போட்டுட்டு நல்லா அந்த காய்கறியோடு நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்கங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் சீஸ் போட்டிருக்கேங்க. நான் அந்த பீஸா சீஸ் தாங்க போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸும் ஆரிகானோவும் போட்டிருக்கேங்க. இதெல்லாம் நீங்கள் போடாமல் கூட செய்யலாங்க. இதை போட்டு தான் அந்த சாண்ட்விச் செய்யணும்னு இல்லை, இதை போடாமையே நீங்கள் செய்யலாம். எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது நான் ப்ரௌன் ப்ரெட் தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் ஒயிட் ப்ரெட்டில் செய்கிறவங்களா இருந்தாலும் நீங்கள் ஒயிட் ப்ரெட்டில் செஞ்சுக்கோங்க. ஆனால் இன்றைக்கி நான் வீட் ப்ரெட் இல்லை ப்ரௌன் ப்ரெட் எதில் வேணாலும் எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி ப்ரௌன் ப்ரெட் தான் எடுத்திருக்கேன். அதில் சீஸ் அந்த ஸ்லைஸ் இருக்குல்லங்க, அதை கீழே போட்டு மேலே நடுவில் இந்த ஃபில்லிங்கை வச்சுக்கிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இதில் இன்றைக்கி நான் டவாவில் தான் போட்டு இது பண்ணியிருக்கேன். தோசை கல் இருக்குது பார்த்திங்களா, அதில் தான் கீழே பட்டர் தடவி அதில் தான் நான் டோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நீங்கள் சாண்ட்விச் கிரில்லர் இருந்தால் நீங்கள் அப்படியே வச்சுருங்க. இல்லை ஓடிஜியில் பண்ணுறவங்களா இருந்தால் அதில் பேக் பண்ணி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி ஆனால் தோசை டவாவில் தாங்க போட்டேன். சூப்பராக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு. நல்லா அந்த சீஸோடு அப்படியே நம்ம அந்த பீஸாவில் நம்ம இழுத்தா சீஸ் வரும்லாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில். அப்படியே சாப்பிட்டுட்டே என்னோடய வீடியோவை லைக் கொடுங்க. என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.